காலையில சமையல் முடிச்சிட்டேன். இட்லி சாம்பார் வச்சிருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு பூமிகா. என்னத்த சொல்லுங்க. இப்போ எங்க போற? என்னத்த புதுசா கேக்குறீங்க? டெய்லியும் அண்ணி வீட்டுக்கு தானே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். திடீர்னு கேக்குறீங்க. எவ்வளோ நாளைக்கு இப்படியே போயிட்டு போயிட்டு வந்து இருக்க போற? என்னத்த சொல்றீங்க? சின்ன பையனை போய் பார்க்கணும்ல, அதனால தானே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ணி பாவம்ல, தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் கூட போய் இருந்தேன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் டெய்லி போயிட்டு போயிட்டு வர்றேன். நீ அங்க போயாச்சா? வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறதா? அத்தை இங்க பாரு பூமிகா, உனக்கும் அண்ணி வீடு முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வீட்டையும் நீ தானே பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு நல்ல மருமகளா இருந்த, இப்ப பாரு எப்படி என்கிட்ட நடந்துக்கிடுறேன்ட்டு. காலையில சாப்பாடு மட்டும் நீ செஞ்சு வச்சுட்டு போனா, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஈவினிங்ல யார் பாக்குறதா? எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு கிடக்க முடியுமா? கொஞ்சமாவது வீட்டில் இருக்கிறியா? பொறுப்பு என்ன உனக்கு வரமாட்டேங்குது? எப்போ பார்த்தாலும் ஊர் சுத்தன்னே நிற்கிறியே என்ன? அத்தை நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட பேச மாட்டீங்களா அத்தை? என்ன ஆச்சு அத்தை? ஆமா, இப்போ பேசித்தானே ஆக வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும். சும்மா எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே போறதுலயே நிக்கிற. நானும் ஒரு மாசமா பார்த்துட்டு தானே இருக்கேன். டெய்லியும் போறேன். அப்படி உன் அண்ணி வீட்டில் என்னதான் இருக்குன்னு டெய்லி போயிட்டு இருக்க? ஏன் உன் அன்னிக்கு ஒன்றும் பார்க்க தெரியாதா? நீ போய் தான் எல்லாம் பார்த்து வைக்கணுமா என்ன? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? கஷ்டமா இருக்கு நீங்க பேசுறத நினைச்சா. அதானே, ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடக்கூடாத, உடனே மனசு கஷ்டமா இருக்கு. குடும்பக்கார மாமியார் அப்படி இப்படின்ட்டு சொல்லிடுறது. ஆனால் நீங்கள் பண்ணுறதையெல்லாம் யார் கணக்கெடுக்கிறதா? காலையில் சமையல் பண்ணிட்டு அப்படியே போயிடுற, எல்லாத்தையும் போட்டுட்டு. எல்லா வேலையும் நானே கடந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ராதா இருந்தாலாச்சும் கூட மாட பாப்பா, அவ கூட இப்போ இல்லை. நானே எல்லா வேலையும் பார்க்க முடியுமோ? இல்ல அத்தை, நீங்க சொல்லி இருந்தோம்னா நான் மத்தியானத்துக்கு இங்கேயே சமையல் பண்ணிட்டு அன்னைக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிருப்பேன்ல. இங்க பாரு பூமிகா, இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ. நீ ஒரு வீட்டோட மருமக, ஒழுங்கா வீட்டோட இருக்க கத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் வெளியே போய் சுத்தி திரியணும்னு நினைக்காத. அது உனக்கும் நல்லதில்ல, நீ வந்த குடும்பத்துக்கும் நல்லதில்ல, சொல்லிட்டேன். ஏன் அத்தை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? முன்ன பின்ன இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லையா அத்தை? என்னாச்சு அத்தை? என் மேல ஏதாவது உங்களுக்கு கோவம் இருக்கா? அதனாலே வந்து இப்படி பேசுறீங்களோ? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லுங்க அத்தை, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். நீ இப்பெல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மெயினா அந்த வீட்டை விட்டு வெளியே போறது. நீயும் உன் இஷ்டத்துக்கு போற, சக்தியும் உன்னை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்க கிடையாது. வீட்டோட இருந்து வீட்டு வேலையை பாரு, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கண்ணீர் வடிக்கிற? நான் உன்னை என்ன அடிக்கவா செஞ்சேன் கண்ணீர் வடிக்கிற? இல்ல அத்தை, நீங்க ஒரு வாட்டி கூட இப்படி என்கிட்ட பேசுனதே கிடையாது. இன்னைக்கு நீங்க பேசுனதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அத்தை என்கிட்ட இப்படி நடந்துக்கிடுறீங்க? நான் முன்னாடி எல்லாம் உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்க அண்ணி குழந்தைய பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்க போயிட்டு இருக்கேன். அதுக்கு போய் நீங்க போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? நான் போறதுனால உங்களுக்கு என்ன அத்தை பிரச்சனை? வீட்டுல எந்த வேலை இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கிட்டு தான் செய்வீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் போறதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதான் நீங்க என்ன போக விட மாட்டேங்கீங்க, நல்லா தெரியுது. என்னன்னு சொல்லுங்க அத்தை. நீ போறதுல எனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ எங்கடானு ஊர் சுத்தி எங்கடானு போ, எனக்கு என்ன வந்துச்சான்? வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு போன்கிறேன். வீட்டில் அதை தான் அங்கங்கே கிடக்குது, அதை நீட் பண்ணி வைக்கணுமே அப்படிங்கிற கவலையும் உனக்கு இல்லையே. எப்போ பார்த்தாலும் அண்ணி வீடு, அப்படி என்ன அங்கே இருக்கு? ஒரு வீட்டுக்கு டெய்லியுமா போகணும்? என்ன மரியாதை உனக்கு கிடைக்கும்? இல்லத்த, பையன் என்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் கொஞ்ச நேரம் போய் வச்சிருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் போய் வச்சிருக்க வேண்டாம். இனிமே நீ போக வேணாம். ஒரு வாரத்துக்கு ஒருக்க போய் உன் அண்ணியையும் உன் அண்ணி குழந்தையும் பார்த்துக்கோ, அது போதும். டெய்லி இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு கிடக்காத, சொல்லிட்டேன். சரிங்க அத்தை, நான் இனிமே எங்கேயுமே போகல, வீட்டோட இருக்கேன். எல்லா சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கேன். நீங்க மட்டும் என்கிட்ட கோவமா பேசாதீங்க அத்தை, அது என்னால தாங்க முடியல. என்கிட்ட எப்பவும் மாதிரியே அன்பா இருங்க அத்தை. நான் எங்கம்மா கோவமா பேசுறேன்? இதுவே கோவமா? அப்ப கோவமாலாம் பேசினா அதை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? அமைதியா தானே சொல்லிட்டு இருக்க. என் மூஞ்சி கொஞ்சம் பாரு, எந்த பக்கமாச்சு நான் கோவப்பட்டது தெரியுதான்ட்டு. அமைதியா சொல்றதுக்கு நீ இப்படி இந்த பாடுபடுறிய? நான் கொஞ்சோண்டு கோவப்பட்டா போதும் போலையே, அப்படிக்கெல்லாம் உட்காந்துருவ போல. இதுக்கே அழுதுட்டு கிடக்குற. கோவம்லாம் ஒன்றும் பட கிடையாது. போய் வீட்டு வேலையை பாருன்னு தான் சொல்றேன். ஏமா அங்க போயிட்டு கிடக்காத. சரிங்க அத்தை, நான் போகல, வீட்டுல போய் நான் வேலையே பாக்குறேன். ரொம்ப அழ வச்சிட்டனோ இவளை? சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே அழுறா, அழட்டும் அழட்டும். நானும் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இவளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? ஏற்கனவே அந்த வீட்டில் இவ்வளோ கடுமையாக திட்டி தான் இருப்பாங்க. என்கிட்ட வாயால் கூட சொல்ல மாட்டேங்கிறா. திட்டினதையும் அவங்க ஏதாவது சொன்னதையும் அமைதியால் வந்து நிற்கிறா. டெய்லியும் இதுக்கிடையில் அங்கே போகணுன்ட்டு என்ன வந்துட்டு? எப்போவாச்சும் போய் பார்த்துக்கிடலாம். இங்கே போனான்னா இவளுக்கு மரியாதை கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கையில் எனத்துக்கு போக விடணும்?
அதான் 4 திட்டு திட்டினாலாச்சும் வீட்டோட கிடக்குறான்னு பார்த்தேன். பரவாயில்ல, எதிர்த்து பேசுவான்ல பார்த்தேன். திட்டினோன்னே நமக்கு அடங்கி தான் கிடக்குறா. வீட்டோட இருக்கட்டும், அதான் இவளுக்கு நல்லது. பாவம், அங்கே போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட திட்டும் வாங்கிட்டு கிடப்பா. இவங்க அம்மா பண்ணதுக்கு அவள் என்ன பண்ணுவாளாம்? பூமிகா கிட்ட கோவமாக தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் அவன் மேலே எந்த தப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி மட்டும்தான். மற்ற மாமியார் மாதிரி அவகிட்ட கொடுமைப்படுத்தி அவகிட்ட கோவப்படுத்தி அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் ஒரு துளி கூட என் மனசில் இருந்தது கிடையாது. எப்போவுமே பூமிகா எனக்கு இன்னொரு மகா மாதிரி தான். அவள் வாழ்க்கையை நினச்சி நான் கவலைப்படணும்ல, அதனால தான் இப்படி பண்ணேன். என் பொண்ணு ராதாவாக இருந்தால் இதை விட மேலே தான் பண்ணியிருப்பேன், போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் பூமிகா கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா மருமகளாச்சுல, அவகிட்ட போய் நம்ம ஸ்ட்ரிக்டாலாம் சொல்லிட்டு இருக்க முடியவா செய்யும்? இப்படி சொன்னாதான் அது சரியாக வரும். பரவாயில்ல, பூமிக்காவாச்சும் நான் சொன்னோன்னு கேட்டுக்கிட்டா. இதே ராதா அந்த இடத்துல இருந்தான்னு வைங்களேன், அவ்வளோதான், வீட்டே 2ஆக்கியிருப்பா. அதெல்லாம் முடியாது, என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன்ட்டு இருப்பா. பூமிக்கா அமைதியாக சரின்ட்டால. இவளுக்கு இப்போ தெரியாது, அத்தை ஏதோ கோவப்படுறாங்க, வீட்டு வேலை பார்க்குறதுக்காண்டி இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. பின்னாடி தான் தெரியும் அத்தை எதுக்கு சொன்னாங்கன்ட்டு. சக்திக்கிட்டேயும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி சொல்லி சொல்லி பார்த்தேன், பூமிக்கா அந்த வீட்டுக்கு போக வேணான்ட்டா, அவகிட்ட சொல்லி வைடா அப்படின்னுட்டு. இவன் சொன்னானா என்னன்னே தெரியலை. அதுக்கு மேலேயும் அவள் அங்கேயே போயிட்டு இருந்தா. அதான் இது சரிப்பட்டு வராதுன்ட்டு அவகிட்டே நேரம் சொல்லியாச்சு. எதுவும் தப்பாக நினச்சிருப்பாளோ நம்மளை? நல்லதுக்கே காலம் இல்லை. நல்லது சொன்னாலும் தப்பாக நினைக்கிறாங்க, கெடுதல் பண்ணவங்கள தான் நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க. சரஸ்வதி ரொம்ப நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் அவங்க அம்மா பேசுறது சரி கிடையாதுல்ல. இவ பேசாமல் இருப்பா. என் காதுக்கு வரப்போய் இவகிட்ட சொல்கிறபடி ஆச்சு. இல்லைனா அவ்வளோதான். நல்ல வேலை சரஸ்வதியோட அண்ணி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பூமிக்கா டெய்லி வர்றது சரியில்லை, அத்தை ஒரு மாதிரியே பேசுகிறாங்கன்ட்டு. அதனால தான் இவளை ஸ்டாப் பண்ண முடிஞ்சிடு. இல்லைனா அவ்வளோதான், இவள் டெய்லியும் யார் பேச்சையும் கேட்காம போய்கிட்டு தான் இருப்பா. இவளுக்கு என்ன தலையெழுத்தா அங்கே போய் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையா திட்டு வாங்கணுன்ட்டு? பேசாமல் வீட்டோட கிடக்காம. இந்த சக்தியை இன்னும் காணோம். எத்தனை மணிக்கு வெளியே போனா இன்னும் வரல. ஒரு பொறுப்பு இல்லை இந்த சக்திக்கு. யார் எங்கே போனால் என்ன, பேசாமல் இருக்கானே. கொஞ்சமாச்சும் பூமிக்கா கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? எங்கேயும் போகாத, எப்போவாச்சும் ஒருக்க போன்ட்டு. அதென்ன டெய்லியும் எங்கேனாலும் போய்க்கோ, நான் உன்னை ஈஸியாக விட்டுடுறேன்ட்டு. இது நல்லப்படுமா? இவன் அங்கே போய் திட்டு வாங்குறதுக்கு? நல்ல வேலை ஏன் காதுக்கு விஷயம் வந்துச்சு. பூமிக்கா கடந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடப்பான்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது கோவப்படுறாளோ என்னவோ, அவகிட்ட உண்மையும் சொல்லவும் முடியலை. நம்ம மனசுலேயே வச்சுருக்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. அவளை பார்த்தா அழுதுட்டால, அதான் மனசே கேட்க மாட்டேங்கி. இந்த ராதாக்கு காலையில் சீக்கிரமாகவே ஃபோன் பண்ணேன், இன்னும் அவள் எடுக்க காணோம். ரிட்டன் ஃபோன் கூட பண்ண காணோம். என்னதான் வேலை பார்த்துட்டு கிடக்காலோ தெரியல அந்த வீட்டில் கிடந்துட்டு. சரி, பூமிக்கா என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம் கிச்சனில்.